நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இது கூட ஃபியூச்சரிஸ்டிக்காக போகிறோம், சைஃபை ஃபில்மு. ஸோ இது கான்ட்ராஸ்டாக நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ணால் எப்படி இருக்கும். அப்போ வந்து தாட்டு. அப்போ பொன்னியின் செல்வன் ஸ்வேதா சார்கிட்ட கேட்டேன், சார் நெக்ஸ்ட்டு பொன்னியின் செல்வன் பண்ணால் எப்படி இருக்கும் சார்? சூப்பராக இருக்கும், நீங்கள் நல்லா தூள் கிளப்பிடுவீங்க, பண்ணலாமே அப்படின்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு சுறுசுறுப்பாக போய் இந்த 5 பாகமும் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு தடையும் திறப்பு ஒரு 5 பேஜ் தான் படிச்சிருப்பேன். அதுக்குள்ளே மற்ற வேலைகள் அது மாதிரி போயிட்டனால அது இன்னும் நான் ஃபுல்லாக படிக்கவே இல்லை பொன்னியின் செல்வன். ஸோ அப்போ வந்துட்டு அப்புறம் அதுக்குள்ளே மற்ற வேலைகள்லாம் அந்த மாதிரி போயிட்டு தான் முந்தையே வந்தது அந்த தாட்டு. இன்னொன்று, நான் அந்த மாதிரி படம் பண்ணதில்லைன்னும் போது, ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு ஏரியான்னும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பீரியடெல்லாம் பண்ணியிருக்கேன். இந்த இந்தியன் 3ல் பார்ப்பீங்க, அப்புறம் இந்தியன் 1ல் பார்த்துருப்பீங்க. ஆமாம், இந்தியன் 1ல். ஆமாம் ஆமாம். இது இன்னும் பின்னாடி போய் பண்ணுறதுன்றது எனக்கு அப்புறம் வந்து அந்த மாதிரி கதை எதுவும் தோணலை. இந்த வேறு மாதிரி கதைகள்லாம் வந்துட்டு இருந்தது. சரி எப்போ தோணுதோ அப்போ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். வேள்பாரி வந்து நடுவில் வந்து சொல்லுவாங்க எல்லோரும், இந்த வேள்பாரி படிங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் படமாக எடுத்தால் நல்லாயிருக்கும், நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. நானும் அந்த வேகடன் எடுத்து சம்டைம் விரட்டி பார்ப்பேன், அவ்வளோதான் டைம் கிடைக்கும். மிஞ்சி போனால் ஒரு பேஜ் படிப்பேன், 1.5 பேஜ் படிப்பேன், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தலைவால் தெரியாமல் அந்த வார இஷ்யூவை படிக்கும்போது ஒன்றும் ஒரு ஃபுல் பிக்சர் பார்க்க முடியல. சரின்னு விட்டுட்டு அப்புறம் இந்த கரோனா டைமில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன். இப்போ நம்ம படிக்கணும் நிறையா அப்படின்னு சொல்லி நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து பார்க்கும்போது, அப்போ இந்த வேள்பாரி படித்தா நான் எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்களே அப்படின்னோடனே அந்த புக்கு வர வச்சு படித்தோன்னே அப்படி ஒரு மெஸ்மரைசிங்காக இருந்தது, எக்ஸைட்டிங்காக இருந்தது. படிக்க டக்குன்னு விஷுவல்ஸ் அப்படி விரியுது பயங்கரமாக. ஆஹா அவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு படித்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் ஒரு சு வெங்கடேசன் அவங்கள்ட்ட பேசி அதோட ரைட்ஸ் வாங்கி ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே, அவ்வளோ டைம் இருந்தது, ஃபுல்லும் ஒரு 3 பார்ட்டுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே எழுதி வச்சாச்சு. நீங்கள் அந்த கொரோனா டைமை நிஜமாக யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஐ மீன் இந்தியன் எழுதியிருக்கீங்க, ஃபுல் இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, வேள்பாரி இது பண்ணியிருக்கீங்க, அமேசிங். இல்லை அதனால தான் கார்த்திக்கிட்ட கதை வாங்கினேன். ஏன்னா இந்த பக்கம் இந்தியன் ஃபுல்லாக சுமந்துட்டுருக்கோம், இந்த பக்கம் வேள்பாரியும் போயிட்டுருக்கு. ஆனால் வேள்பாரி கரோனா முடிஞ்செல்லாம் உடனே ஆரம்பிக்க முடியாது, அவ்வளோ பெரிய படம் அது. அப்படின்னும் போது நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு டாப் ஹீரோஸ்க்கெலாம், சார் ஒரு சப்ஜெக்ட் சொல்லுங்கள். அப்போ என்கிட்ட இல்லை, வேள்பாரியும் பண்ண முடியாது, இந்தியன் பாதியில் நிற்கிது அப்படின்னு. அப்போ இருக்கிற ஸ்டோரி எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அப்படிங்கும்போது இவங்க கேட்குறப்ப உடனே ஒரு ஹீரோக்கு பண்ணுற மாதிரியான ஒரு கதை என்கிட்ட இல்லை. அப்போ நிறையா நமக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் டைரக்டர்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ ஒரு பழக்கத்தில் அவர் மாதிரி ஒரு லைன் இருக்குது, என்னால் பண்ண முடியாது சார் அப்படின்னாரு, நீங்கள் தான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. சார் சொல்லுங்கள் பார்க்கலாம் சொன்னால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ நானுமே கொஞ்சம் வேறு கேம் ஆடி பார்க்கணுன்னு ஒரு ஆசைப்படுற ஒரு ஆள் தான். வந்து ஒரே ரூட்டில் போயிட்டுலாம் அப்படிலாம் போகலாம் அப்படின்னு. சரி இது ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான் இந்த கேம் சேஞ்சர். இதுக்கு முன்னாடி வந்து திஸ் ஐடியா நெவர் கேம் டு யூ தட் நம்ம ஒரு பிக் பட்ஜெட், பிகாஸ் நீங்கள் நிறைய பிக் பட்ஜெட் படம் பண்ணியிருக்கீங்க, நம்ம இந்த ஜோனுக்குள்ளே போகலான்னு உங்களுக்கு ஒரு இது வரலையா? ஆமாம் வந்தது. அந்த எந்திரன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்தது.